வணக்கம், நான் உங்கள் வித்யா ஸ்ரீதர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மழை வந்து நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் 2 நாளில் வந்து ரொம்ப ஈரமாக இருந்தனால வீடை கூட வந்து க்ளீன் பண்ணல. இப்போ வந்து அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஃப்ளோர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா வந்து சென்னையில் வந்து அடுத்து வந்து சைக்ளோன் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து திருப்பி இனிமேல் 2 நாளைக்கு வந்து நல்ல கனமழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெதர் வந்து மாறி மாறி வந்து வெயிலும் மழையும் வந்துட்டுருக்கனால எங்கே பார்த்தாலும் வந்து ஃபீவர் வந்து நிறைய வைரல் ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயும் என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து வைரல் ஃபீவர் தான். ஸோ அதனால் அவள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. சின்னவ மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸோ மழை வருது அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் அலர்ட்டாக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் வந்து பசங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அப்புறம் மழை வந்துருச்சு. எப்படி மழை நிறைய வந்தது அப்படின்னா ஸ்கூல் லீவ் விடுவாங்க. லீவ் விட்டால் பசங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸோ ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடலாம். அப்புறம் மழை வந்துருச்சு, தண்ணி வருது அப்படின்னா நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பார்த்திங்கன்னா எப்போ வந்து மோரோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மார்ட்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பட் வந்து காலையிலே போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை அப்படின்னா எடுத்துட்டாங்க அப்படின்னா ஈவினிங் டைம்லலாம் போனோம்னா கொஞ்சம் எல்லோரும் எடுத்து மீதி எல்லாம் வதங்கி போய் தான் இருக்கும். அதனால் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸ்டாக் வந்தோன்னே நம்ம எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரஞ்சும் தாய் கோவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப ஆசையாக டெம்ப்டிங்காக இருந்தது அந்த கோவா பார்த்தோன்னே. சரி, என் சின்ன பொண்ணுக்கு வந்து கோவானா ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அவளுக்கும் வந்து ஃப்ரூட்ஸு கொஞ்சம், அப்புறம் பெரிய வந்து ஃபீவர் வந்து வாயெல்லாம் கசப்பாக இருக்குது எனக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து லேஸ் வேணும்னு அடம் பிடிச்சா. சரி போ ஒரு நாளாக சரி வாய் இதுக்கு தான் இருக்குது, ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு ஆசையாக கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு லேஸ் அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நான். இன்றைக்கி வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு கோவக்காய் வறுவலும் பிஸ்மிலாபாத் சாம்பார் சாதமும் தான் வந்து செய்ய போகிறேன் நான். இன்றைக்கி மெனு வந்து அதுதான். அதுக்கு தான் வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்க முன்னாடி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா செய்யறதுக்கு. அந்த டைமில் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா 3 வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வந்து வறுபட்டு வந்து பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். இதையும் சேர்த்து வந்து நல்லா வறுக்கலாம். அதோட வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், நம்ம வந்து எவ்வளோ காரம் நிறைய வேணும்னா நான் ஒரு 10 வரமிளகாய் மாதிரி போட்டுப்போம். கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை ஒன்று மாதிரி போட்டுப்போம். அதோட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும். இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்து இறக்கிக்கலாம். ஏன்னா எள்ளு வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூட்லேயே போட்டால் வந்து அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் அதில் சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வந்து நல்லா வதங்கட்டும். அது நம்ம வந்து வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னா அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து பவுடராக அரைக்க வேணாம், குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அது வதங்கிறது அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இடையில வந்து எடுத்து வச்சதெல்லாம் திருப்பி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுருந்தோம். அதை அப்படியே வச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாமும் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் சைடில் வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து சமைச்சிட்டு அது வந்து வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுற டைமில் வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து அந்த கோவக்காய் வந்து நல்லா பாதி
வெந்திருக்கு. அதோட வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியும் தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து வறுவல் வந்து கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடும். இது பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்தது வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து கடாயை வச்சுட்டு அதே இதுதான், கொஞ்சம் வந்து குவான்டிட்டி வந்து மாறி இருக்கும். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கேன். ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதெல்லாம் சேர்த்து. இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு வரமிளகாய், நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் போட்டுக்கேன். அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவின தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக போய் ட்ரை ஆக நல்லா வதக்கி விட்டுட்டு, கடைசியாக வந்து இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு போட்டுப்போம். அதை வந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து குக்கரை வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பச்சரிசி 1 டம்ளர் வந்து பச்சரிசியும் அதுக்கு வந்து 1/2 டம்ளர் வந்து பருப்பும் வந்து ஏற்கனவே வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி இது நம்ம எண்ணெய் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான என்ன காய்கறி வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன போட்டுக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, காய்க்கு தேவையான அளவு வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வந்து குக்கரை வந்து மூடி நல்லா வந்து 4 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது பச்சரிசி அப்படிங்கிறனால நல்லா குழஞ்சி வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நிறைய விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அதிலே வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த மசால் பொடியெல்லாம் ஆறிடுச்சு. அதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து விசில் அடங்கிருச்சு. எடுத்து பார்த்தா நல்லா வந்து பாருங்கள், சாதம் வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா நல்ல என்னது ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸ்டவ்வும் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கலாம். அந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னே அதில் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அதோட வதக்கிக்கலாம். இன்னும் ஏற்கனவே வந்து சாதத்துலேயே நம்ம வந்து தக்காளி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம என்னதான் வந்து சாதத்தில் வெந்தாலும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா தக்காளி டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதோட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு குடமிளகாயும் வந்து கட் பண்ணி அதையும் வந்து இந்த ஆயிலே சேர்த்து வதக்கலாம். ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசால் பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஒரு வதக்கி விட்டுட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கா, நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச நம்ம யூஸ் பண்ண அந்த பாத்திரம்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கழுவி வச்சிடலாம். ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சோம்னா நம்ம கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த குழம்பு கொதிக்கிற அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெந்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அந்த சாதத்தை எடுத்து நல்லா வந்து இந்த குழம்புல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்களா நம்மளோட பிஸ்பெல்லாபாத், ஆந்திரா ஸ்டைல் பிஸ்பெல்லாபாத் சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்காக வந்து நான் கடைசியாக வந்து நெய் விட்டுக்கிறேன். சிலர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நல்ல நெய்யை வந்து காய்ச்சி அதில் வந்து முந்திரி போட்டு தாளித்து நம்ம அதையும் போடலாம், பிடிச்சிருக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு. எங்கள் பசங்களுக்கு வந்து முந்திரி அந்தளவுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து அதை வந்து சேர்க்கலை. நான் வெறும் வந்து நெய் மட்டும்தான் சேர்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாம்பார் சாதமும் கோவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கர் செட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். Good boy. Wait. Keep wait. Nah.
மாதிரி இதுதான் நான் நினைச்சேன். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது செம்ம வெயிட். யாரையாவது பேர்லாம் போட்டுக்குமா? இதான் நம்ம வாங்கின கேஸ்ட் அயர்ன். செம்ம வெயிட். இது வந்து ஸ்கில்லட் பேன். இது வந்து ஒரு 2.5 kg வெயிட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 rupeesக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கேஸ்ட் அயர்ன். அடுத்தது வந்து இது ஒரு சின்ன அயன் கடாய் தான். இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 280 rupees. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg. அடுத்தது வந்து ஒரு தோசை தவா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 4 kg வெயிட். இதோட ரேட் வந்து 700. அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அந்த தோசை கரண்டி அதுவும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த காஸ்டிங் இதெல்லாம் வந்து இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை சிக்கன் ஸ்டோரில் வந்து ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணி தான் இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கேஸ்ட் அயர்ன்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம மோட்டிவேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.